வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சாய் செல்வகுமார். நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட பருத்தி காட்டுக்குள்ளே இருக்கோம். பருத்தி காட்டுக்குள்ளே பாருங்கள், அழகான ஒரு கண்கொள்ளா காட்சி. நம்ம செடிக்கு மேலே ஒரு சின்ன கூண்டு, அந்த கூண்டில் பார்த்தீங்கன்னா காடை கூண்டு கட்டியிருக்கு. கூண்டில் பாருங்கள் 2 முட்டை, இது காடை முட்டை. டெய்லி இதில் காடை உட்காந்து அடை காக்குது போல இருக்குது. காடை முட்டை மாதிரி தான் இருக்குது. காடை முட்டை என்ன முட்டைன்னு தெரில. பார்க்குற நீங்கள் கமெண்டில் என்ன முட்டைன்னு சொல்லுங்கள். இவர் தான் நம்ம ஹரிகரன். பாருங்கள், வயலுக்கு யூரியா வச்சிட்ருக்கார். என்ன மருந்து வைக்கிறீங்க? இது எதுக்கு வைக்கிறீங்க? செடி வளர்கிறதுக்கு. இதை வச்சா என்ன செய்யும்? துளிர் அடிக்குமா? புது துளிர் அடிக்கும். வேறு காய் பெருசாக வருமா அதை வச்சா? வரும். எவ்வளோ வைக்கிறீங்க இந்த கொல்லைக்கு? இவ்வளோ வைப்பீங்க. எவ்வளோ இருக்கும் இது? 10 கிராம் இருக்குமா? 10லேருந்து 15 கிராம் இருக்கும். ஒரு செடிக்கு 15 கிராம் வைக்கிறீங்க. இந்த வேலை உங்களுக்கு தெரியும். என்ன படிக்கிறீங்க நீங்கள்? 7th. எந்த ஸ்கூலு? முத்துராஜ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல். பாருங்கள், இந்த சின்ன பையன் பாருங்கள், படிச்சுக்கிட்டு விவசாயத்தில் ஆர்வத்தோட செடிக்கு மருந்து வச்சிட்ருக்காரு. பாருங்கள், எப்போ வந்தாலுமே இந்த செடிக்கு இவர் தான் வைக்கிறாரு மருந்து. இதோட எத்தனை தடவை வைக்கிறீங்க நீங்கள்? 3ஆவது தடவை வைக்கிறாரு. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வருங்கால ஜென்ரேஷன் எல்லாம் இப்படி தான் இருக்கணும். அடுத்த தலைமுறை எப்படின்னா இந்த மாதிரி தான். விவசாயத்தை ஃபஸ்ட்டு, நம்ம விவசாயம் தான் நமக்கு ஃபஸ்ட்டு, அடுத்து தான் படிப்பு. அதுக்காக படிப்பு வேண்டான்னு சொல்லலை. படிச்சுக்கிட்டே நம்ம விவசாயத்தையும் பார்க்கணும். கண்டிப்பாக விவசாயத்தையும் மறந்துடக்கூடாது. கல்வி அறிவு எப்படியோ, கல்வி பசி எப்படியோ, அதை மாதிரி உணவுக்கும் நமக்கு பசிக்கு உணவு தான் மருந்து. வாழ்வாதாரத்துக்கு உணவு தான் தேவை. இந்த பையனுக்காக ஒரு லைக் ஒன்று போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் பாய் பாய்.